Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல cheesy garlic bread எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செம டேஸ்டா சூப்பரா வரும். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1 கப் போல் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வெறும் ஈஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா இதை 1 hour போல் நல்லா ஊற வைக்கணும். அப்படி இல்லை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நாங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணோம். இப்போ இதில் பட்டர் க்ரீம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கப்பில் பட்டர் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 10லேருந்து 12 பூண்டை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஆரிகானோ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவும் ஊறி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக ஊறிடுச்சு. இதை எடுத்து பூரி மனையில் வச்சு ரவுண்டாக இதை நல்லா திரட்டிக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு அப்ளை பண்ணி இதை நல்லா ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பட்டர் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பக்கம் மட்டும் சீஸ் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அகைன் ஆரிகானோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை சுற்றி நல்லா வாட்டர் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி சுற்றி இதை வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இருக்கிறத எடுத்து இன்னொரு பக்கம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இதை சுற்றி நல்லா சீல் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அகைன் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பட்டர் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பட்டர் க்ரீம் மேலே சீஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இதை கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சீஸி கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். உள்ளே நல்லா சீஸியாக கார்லிக் ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.